கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா முஹர்ரம் மாதத்துல இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு 3 விஷயத்தை, இந்த 3 திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. ரொம்பவே சிறப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இந்த 3ல உங்களுக்கு அடங்கிடும். அதுலயும் வாரத்துல ஒரு தடவையாவது இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு முஹர்ரம்ல முதல் 10 நாள் தான் சிறப்புங்கிறதுனால வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம செஞ்சோம்னா தான் என்ன ஆகும்னா நமக்கு அது 10 நாள்ல ஒரு தடவையாவது அதை செஞ்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த அமல்கள் அமையும்னு சொல்லலாம். அதுல முதல் அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறதுனா பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்கள். நம்ம கடந்த ஒரு வருடத்துடைய அனைத்து நிகமத்துகளுக்கும் இந்த நாட்கள்ல நம்ம நன்றி செலுத்தினோம்னா இனி வரக்கூடிய ஒரு வருடமும் அல்லாஹும் நமக்கு சிறப்பாகி வைப்பான். அப்ப இந்த 10 நாள்ல ஒரு தடவையாவது நீங்க என்ன பண்ணணும், அல்லாஹுவிற்கு நீங்க நன்றி செலுத்தணும். அதுவும் கடந்த ஒரு வருடம் கொடுத்த அனைத்து நிகமத்துகளுக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுக்கு நீங்க என்ன ஓதலாம்னு பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அர்த்தம். அப்படி நம்ம ஓதுவதே அவன் கொடுத்த நிகமத்துகளுக்கு நம்ம நன்றி செலுத்துற மாதிரி ஆகும். அப்ப நமக்கு இனி வரக்கூடிய ஒரு வருடமும் நமக்கு சிறப்பாக அமையும். அப்ப முதல் வார்த்தை நம்ம ஓத வேண்டியது நன்றி செலுத்துறது. இப்ப நம்ம கேட்ட கையோட ஒரு 30 முறை ஓதிக்கலாம். வெறும் எளிமையா தான் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி 2 வார்த்தைகள் இருக்கு. இது அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள் அப்படிங்கறதுனால நம்ம கையோட ஓதிட்டு அடுத்த 2 வார்த்தைகளை பார்க்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 2வது பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கறது. இந்த நாட்கள்ல நம்ம கேட்கறதுலயே சிறந்த அமலாக தௌபா தான் இருக்கு. கடந்த ஒரு வருடம் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துக்கு நம்ம மன்னிப்பை பெற்றாவே இனி வரக்கூடிய ஒரு வருடம் நமக்கு எப்படி இருக்கும், பாவம் இல்லாம இருக்கும். அதனால அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்க 33 முறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் இந்த மாதத்துல கபுலாகணும் அப்படிங்கறதுக்காக நீங்க யா முஜீப் ஓதிக்கோங்க. அப்ப இந்த வருஷம் முழுவதும் நீங்க எந்த கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். யா முஜீபு, 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 யா முஜீபு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 தான் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நம்ம ஓத வேண்டிய அமல்களாக இருக்குது. இதை நினைவுபடுத்தி அப்பப்ப உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஓதி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்துங்க. செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு செலுத்துங்க. செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துவாக்கள் கபுலாகிறதுக்கு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு கொண்டே இருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம முஹர்ரம் மாதத்துல செய்யக்கூடிய அமல்களை போட்டு வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.